எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நேற்று சண்டே அப்படின்னா நான் டெஸ்ட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் இந்த சண்டே என்னால் டெஸ்ட் அப்படிங்கிறத போட முடியல. என்னோடய பசங்க ரொம்ப நாளாக ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வெளியில் போகலாமா அப்படின்ற மாதிரி. நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, என்னோடய பசங்களோட நான் வெளியில் போய் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே இருக்கும். கோவிலுக்கு போவேன், அது இல்லை அப்படின்னாக்கா அம்மா வீட்டுக்கு போவேன். அம்மா வீட்டுக்கு 2 டேஸ் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படி தான் போயிட்டு வர மாதிரி இருக்குமே தவிர்த்து, மற்றபடி என்னோடய பசங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேனா அப்படின்ட்டு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். அவங்களும் இந்த டைம் நான் ரிக்வெஸ்ட் பண்ணதை என்னால் வேண்டாம் அப்படின்ட்டு என்னால் ஸ்கிப் பண்ண முடியல. அவங்க சொன்னால் புரிஞ்சக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்களும் இல்லை, நோ சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் நானும் இல்லை. அப்படிங்கிறதுனால ஒரு 12:30க்கு மேலே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அந்த ஹோட்டலில் லன்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து ஃபீனிக்ஸ் மால் போயிட்டு, ஃபீனிக்ஸ் மாலில் ட்ரெண்ட்ஸில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபன் சிட்டி போனோம். ஃபன் சிட்டியில் பசங்க விளையாடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் ஃபன் சிட்டி போயிட்டு அங்கே பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நான் மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன், இல்லை மற்றவங்களுக்காக வாழ்கிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்ன விஷயம் தான் இந்த வயசுக்கு. ஆனால் ஒரு 8 வயசு குழந்தை வந்து ஒரு தாய்க்காக அவங்களுடைய டைமையும் அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அது புரியல. நம்ம குழந்தை வந்து நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத வந்து நான் நேற்று தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவன் அவ்வளோ என்ஜாய் பண்ணார். அவர் விளையாடுறது, இல்லை வெளியில் வர்றது, ஹோட்டல் வர்றது, இதெல்லாம் பார்க்கும்போது அவர் அவ்வளோ என்ஜாய் பண்ணும்போது தான் தெரியுது நம்ம பசங்க நமக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெண்ணாக நம்மளை எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் மற்றவங்களுக்காக வாழணும், உங்களுக்காக நீங்கள் எதையும் யோசிக்கக்கூடாது, ஊருக்காக உலகத்துக்காக நீங்கள் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இண்டிவிஜுவலாக ஏதோ ஒரு ஆசையோ இல்லை எதுவும் ஒரு வெறுப்பு அப்படின்றது எதையுமே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் மோஸ்ட்லி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு குழந்தை வந்து தன்னோட தாய்க்காக அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்ட்டுன்னு சொன்னால் அதை எப்படி நம்மளால் சின்ன விஷயம் அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட முடியும் அப்படின்ட்டுன்னு எனக்கு தெரியல. என் பையனை பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. அவர் சத்தமாக கூட பேசக்கூடிய ஆள் அவர் கிடையாது. அவர் வந்து ஒவ்வொரு டைமும் என்கிட்ட சொல்லுவார், அம்மா நீங்கள் படிங்க, நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கணும், நீங்கள் பாஸ் ஆகணும், ஜாபுக்கு போகணுமா அப்படின்ட்டுன்னு அவர் சொல்லும்போது வந்து அதோட இம்பேக்ட் வந்து எனக்கு புரியல. ஏன்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேப்பர்ஸ் எல்லாமே அவர் தான் கரெக்ஷன் பண்ணுவார். சண்டே அப்படின்றதுனால கரெக்ஷன் பண்ணும்போது அவர் சொல்லுவார், அம்மா நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து இவ்வளோ மார்க் எடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாமில் பாருங்கள், நான் உங்களை விட என்னோடய கிளாஸில் நான் நிறைய மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாகவே படிப்பார். அவரும் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கும்போது வந்து நான் வந்து என்னோடய பையன் மனசில் எவ்வளோ இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கும் போது எனக்கு ப்ரௌடாக இருக்குது. நான் ஜெயிக்கிறேன் அப்படின்றத தாண்டி என்னோடய பையனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் மாறி இருக்கேனே அப்படின்ட்டு யோசிக்கும் பொழுதே வந்து நான் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் நல்லா படிங்க, நம்ம கண்டிப்பாக வேலை வாங்கலாம். தேங்க்யூ.